பாருங்க தமிழீழ பிரகடனம் செய்யப்பட்டது. அங்கே வந்தால் வெள்ளன தமிழ் தலைவர்கள் எல்லாரும் செல்வநாயகம் மாமலிங்கத்தை உட்பட மேலகு பொங்க வளர்க்கட்டீங்களா? எத்தனை 2 வாணியை வைக்கிறீங்களா? ஒன்றை வைக்கிறீங்க? இந்த மண்டபத்தில் எங்கள்கிட்ட எத்தனை உறவுகள் வந்து இந்த கூடினீங்களான்னு சொல்லி மறக்காமல் யாரும் இதை பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் யாரோட போகிறேன்டா முக்கியமான ஒரு சாட்சி, அதாவது இப்போ குளப்படியில் செய்த நீங்கள் பள்ளிக்கூடம் படிக்க நியாயத்துக்கு எதிர்த்து கொண்டு நிற்பேன். என்ன நியாயம்? தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னா தமிழர் வரலாற்றில் மிகவும் முக்கியமான இடம், அதாவது பார்த்தீங்கன்னா வடக்கம்புற முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். வடக்கம்புற முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்தியாலயம் இருக்குது. பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்தியாலயம்ன்றது இன்றைக்கு 100வது ஆண்டை கொண்டாடுற பாடசாலை. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே எங்கள் உறவுகளால் ஒரு வித்தியாசமான முறையில் 100ஆண்டை கொண்டாடினோம். அது மட்டும் இல்லை, அதாவது புதுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட இடத்துல அங்கே நிற்கிறோம். அந்த இடத்துலையும் காட்டக்கூடியதாக இருக்குது. அதை நேரில் மாற்ற சாட்சியாக வந்து எங்களோட கலைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த பாடசாலை வந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு அசௌகரியத்தை சந்தித்து கொண்டிருக்கு. அதை என்னன்றது இந்த காலையில் பாருங்க, உங்களுக்கு தெரியும். மறக்காம காலைக்கு புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. அப்படியே காலையை திறந்து பார்ப்போம். 100 பானை பொங்கல் அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தம்பியாக்கள் தலையிலெல்லாம் பானையில் தண்ணி எடுத்து கொண்டு போயினேன். இதில் பொங்கல் பொங்கல் இடத்துல ஆக்கள் பானையில் வச்சு தயார்படுத்தி கொண்டிருக்கணும். இதில் பாடசாலை தங்கச்சியலும் பொங்கல் பொங்கினோம் எல்லாரும். கும்பத்தை பார்த்தீங்கன்னா என்னத்தில் வச்சிருக்கணும்டா நந்தியில் வச்சிருக்கோம். தான் இடப்பா வாகனத்துக்கு மேலே கும்பம் வச்சிருக்கணும். பொங்கல் பொங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பாடசாலை மாணவிகள் ஆர்வமாக இருக்கணும் பொங்குறதுக்காக. அது முதலாவது பானைக்கு வந்து ஐயா வந்து ஆரம்பிச்சிருக்கின்ற ஐயத்தை முதலாவது வந்து பானை தொடக்கி வச்சிருக்கின்ற. அப்போ வந்து ஐயாவே ஆரம்பிச்சிருக்கின்ற இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி அது முதலாம் நம்பர் மாதிரி இந்த கல்லாடு. பாடசாலை மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக பொங்கிக் கொண்டிருக்கிறோம். பாடசாலை 1925ஆம் ஆண்டு சந்தையாண்ட பெரியோரால் மலேசியா நாட்டிலிருந்து வந்து இந்த பாடசாலையை ஆரம்பித்தவர். ஆரம்பிக்கிறது உண்மையிலே சைவ தமிழ் பிள்ளைகள் உண்மையிலே இதில் முன்னேற்றமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தால் இந்த பாடசாலைக்கு மலைய நாட்டில் இருந்து உழைச்சி கொண்டு வந்த பணத்தை கொண்டு தான் இந்த பாடசாலையை ஆரம்பித்தவர். இந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்த நிலையில் நாங்கள் 100ஆண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடுவதற்காக எல்லாமே நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற முத்துமாரியின் அருளை வேண்டி இன்று 100 வடிவத்தில் 100 பானைகளை வைத்து
மாணவர்களும் பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து இந்த பொங்கல் விழாவை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழா மென்மேலும் சிறந்து எமது விழாக்கள் மேலும் பாடசாலை வளர்ச்சியில் ஒத்துழைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அம்பிகையை வேண்டிக் கொண்டு, அடுத்து நீங்கள் கூறுவது போல இந்த விழாவுக்கு சிறப்புற இருப்பதற்காக எமது வெளிநாட்டில் இருந்தும் உள்நாட்டிலும் இருந்து உறவுகள் இங்கே வருகை தந்து எமது விழாவை சிறப்பிக்க உள்ளார்கள். ஆகவே இங்கே இந்த விழாவுக்கு சிறப்புற அமைய எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அண்ணா. அம்மையண்ணன் மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி 100 வருடங்கள் பூர்த்தியாகிறது. அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் மூலமாக பாடசாலையிலே கற்று வெளியேறிய மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் பிரிவுகள் எல்லாரும் இணைந்து ஒரு விழிப்புணர்வு, எங்களுடைய பாடசாலை 100 வருடத்தை பூர்த்தி செய்ததை விழிப்புணர்த்துவதற்காக 100 பானைகளை நாங்கள் பொங்குகின்றோம். உடைய பாடசாலையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில முக்கியமான விடயங்கள். எங்களோட பாடசாலை உண்மையில் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ சமயங்கள் இலங்கையில் பரவுகின்ற பொழுது கந்தையா என்பவர்னாலே சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய பன்னாத்தை சேர்ந்த மக்களுக்காக இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாடசாலையை சுற்றி இருக்கின்ற ஜெஃப்னா காலேஜ் மற்ற ஏனைய பாடசாலைகள் எல்லாம் கிறிஸ்தவ சமயத்தை நோக்கமாக கொண்டது. சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும் என்றதற்காக மெய்கண்ட தேவனுடைய ஞாபகார்த்தமாக மெய் என்பது உண்மையை காண வேண்டும் பிள்ளைகள் என்பதற்காக இந்த பாடசாலையை அந்த பெயரோடு இணைத்து அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். உண்மையில் எங்களுடைய பாடசாலையானது மிக பெருமளவு கிராமங்களுக்கு, பன்னாகம், சுடிபுரம், தனி அது மட்டுமல்ல ஏனைய பல கிராமங்களிலிருந்தும் இங்கே மாணவர்கள் கல்வி கேட்கின்றார்கள். அண்மை காலத்திலே காப்போது சாதாரண பரீட்சை, உயர்தர பரீட்சை போன்றவற்றில் சிறந்த பெறுவர்களை பெற்றிருக்கின்றார்கள். காப்போது சாதாரண பரீட்சையில் 9 பெறுவர் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். 3 பெறுவர் உயர்தர பரீட்சையில் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். தரம் 5 புலமை பரீட்சையில் அதிக அளவு மாணவர்கள் இங்கே 8 புள்ளிகளுக்கு மேலே சித்தி அடைஞ்சிருக்கின்றார்கள். அதைவிட தேசிய மட்டத்திலும் எங்களுடைய பாடசாலை நாடக போட்டி மற்றும் கூத்து போன்றவற்றிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். உங்களுடைய பாடசாலையின் நூற்றாண்டு விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுவதாக அறிந்தோம். அந்த விழா இப்போது என்னென்ன விடயங்கள் அந்த விழாவில் இருக்கு? நூற்றாண்டு விழா என்பது நாங்கள் பல படிநிலைகளை வைத்திருக்கின்றோம். அதில் ஆரம்ப நிகழ்வு தான் இன்றைய நிகழ்வு, பொங்கல் நிகழ்வு. அதுக்கடுத்த செப்டம்பர் 4ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெறும். அதுக்கடுத்த நூற்றாண்டு விழா. இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் முகமாக அதன் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நூற்றாண்டு விழா மலர் வெளியிடுவதால் அந்த நூற்றாண்டு விழாவுடைய சிறப்பான செயற்பாடாக இருக்கும். ஏனைய சாதனையாளர்களை கௌரவிக்கிற நிகழ்வும் எங்கள் இந்த நூற்றாண்டு விழாவின் சிறப்பு நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு அனைத்தையுமே பாடசாலையுடைய பழைய மாணவர் சங்கம் தான் பொறுப்பேற்று இந்த நிகழ்வை நடத்துகின்றார்கள். உண்மையில் பெருமளவு வெளிநாடுகளில் இருக்கின்ற பெருமளவு பாடசாலையுடைய மாணவர்கள் தங்களால் என்ற அளவு பெருமளவு நிதி உதவி செய்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற பழைய மாணவர்கள் தங்களுடைய உடல் உழைப்பையும் ஏனைய திறன்களையும் பயன்படுத்தி இந்த நிகழ்வை இன்று ஏற்பாடு செய்கிறார்கள். இதே போல அடுத்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும். என்னதுக்காக இந்த 100 பானையில் பொங்க ஆரம்பித்த நீங்கள்? அது ஒரு 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மூலமாக தான் அந்த 100 என்ற இலக்கத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். யார் இந்த ஐடியா தான் தந்தது உங்களுக்கு? அது பல்வேறு நபர்களுடைய ஐடியா. நான் தனியாக ஒரு ஆளை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லோருடைய விருப்பம், எங்களுடைய எல்லா பழைய மாணவர்களுடைய விருப்பம். நானும் இந்த பாடசாலை பழைய மாணவன்ற ரீதியில் நான் இப்பொழுது உங்களுக்கு அறிவிரண்ட ரீதியில் மட்டுமல்ல பழைய மாணவன்ற ரீதியிலே நான் பெருமையோடு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருந்தேன். இப்போ பால் பொங்கி வந்துட்டு அண்ணன் பாருங்க சுற்றி போடுற வணக்கம் அண்ணா. இதில் சொல்லிச்சுன்னா நீங்கள் இந்த பாடசாலையின் பழைய மாணவர் இந்த நூற்றாண்டு விழாக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லினா அது உண்மையா? எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நூற்றாண்டுக்கு விழா செய்கிறதுக்காக. அப்போ நீங்கள் பொங்கலையா? நீங்கள் இந்த பாடசாலையில் பழைய மாணவர், எந்த காலப்பகுதியில் படித்தீர்கள்? நீங்கள் படித்த போது யார் அதிபராக இருந்தார்? அந்த சில ஞாபகங்களை எங்களோட மீட்டிக்கொள்ளுங்கள். 1976ஆம் ஆண்டு தான் நான் படிக்க முடித்தேன். நான் இங்கே அப்போ இருந்த அதிபரை பற்றி தெரியல. ஞாபகம் இருக்கிறேன்னா ராஜேந்திர மாஸ்டர் சொல்லி கடைசியாக 2 ஆளாக தெரியுது. நீங்கள் படிக்கின்ற போது இந்த பாடசாலையில் இருந்த வளங்களும் தற்போது இருக்கக்கூடிய வளங்களும் ஏதாவது மாற்றம் பெற்றிருக்கா? இல்லாட்டி அந்த நிறைய மாற்றம் பெற்றிருக்கு. இன்னும் கணக்கு தேவைகள் இருக்குது. கட்டடங்கள், கட்ட திருத்த வேலைகள், அது கணக்கே இருக்குது.
எனவே ஒரு சிலர் நிதியுதவி செய்திருக்கணும் என்றாலும் போதாது என்றதை நான் நினைக்கிறேன். இந்த நூற்றாண்டு விழாவோடு கடந்த காலத்தில் படித்திருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கார். நீங்கள் எத்தனை ஆண்டு படித்தீர்கள்? 10ஆம் ஆண்டு மட்டும் படித்திருக்கேன். முதலாம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டு மட்டும் ஒரே பழைய இங்கேயே படிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பழைய மாணவர் இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களை போன்ற பல பழைய மாணவர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் நிறைய பேர் இருப்பார்கள். இந்த காணொலியூடாக நீங்கள் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? நிறைய தேவைகள் இருக்குது. அதற்கு தொலைப்பு வழக்குகள் இருந்தால் பழைய பாடசாலை நம்ம பெரிய முன்னேற்றத்தை அடையும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களும் அதை செய்தார்கள் நல்லது. பொங்க வளர்த்துட்டீங்களா? எத்தனை 2 வாணியை வைக்கிறீங்களா? 1 வைக்கிறீங்க? பொங்குவீங்களா வடிவா? சரியா. வணக்கம் அக்கா. நீங்கள் எத்தனை ஆண்டு இந்த பாடசாலையில் படிக்க? நீங்கள் 5ஆம் ஆண்டு மட்டும் படிக்கிறேன். பேருந்து அதுக்கப்புறம் பட்டத்தில் லேடிஸ் படிப்பிக்கிறீங்களா? இப்போ இல்லை, நான் வந்து 90ஆம் ஆண்டு போயிட்டேன். நாங்கள் அதை வன்னி பார்க்க போயிட்டோம். 5ஆம் ஆண்டு நீங்கள் பாடசாலை படிச்சீங்க. அப்போ இன்றைய பொங்குறதுக்கு வந்திருக்கீங்களா? அப்போ பொங்குறீங்களா இன்றைக்கு? சரி சரி. அப்போ பொங்கல் எங்களை தருவீங்களோ? பொங்கல் தருவீங்களா எங்களுக்கு? சரி அக்கா. நூறு பானையில் ஆட்கள் பொங்குற காட்சியை பாருங்கோ. ஆலயத்துக்கு முன்னால் எப்படி இருக்காண்டு புகழ் சூழ்ந்து இருக்கிறதால வடிவ தெரியல. இன்னும் கொஞ்சம் இதில் புகழ் அணைஞ்சிடும். இந்த அண்ணியாக்கள் சொல்லிட நீங்கள் படித்த காலத்தில் கொஞ்சம் குளப்படி செய்தெல்லாம் அடிக்கல் வேண்டிங்களா? அது உண்மையோ? நாங்கள் அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்கு இருந்த காலங்களாண்டபடியால் அந்த அடியை ஏற்ற நாங்கள் இன்றைக்கு இயற்கை இல்லாமல் மனித அபிவிருத்தியை ஹியூமன் அதிகாரிகளுக்கெல்லாம் இப்போ போகிற அளவுக்கு ஒரு கலாச்சாரம் மாறி போச்சு. அதாவது எங்கிட்ட எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான இதாக வரப்பேருனா கட்டுப்பாடுல இணைச்சவர் செய்யலாம்ன்ற பிள்ளைகளை உருவாக்குது. வெளிநாட்டு கலாச்சாரங்களை வந்து நாங்களும் அதுக்கு செவி சாய்க்க வேண்டியதில்லை. படம் அவற்றை பிள்ளை அடிக்கிறதுக்கு கேட்டதுக்கு என்ன மனித சொல்ல போகிறோம், நீ எந்த பிள்ளை அடிக்கிறதுக்கு நீ போய் கேட்க இல்லை. அதனால் எங்கிட்ட இதுகள் கொஞ்சம் மாறப்போகுது. குடும்பங்களே பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா இந்த வெளிநாட்டு கலாச்சாரங்களை நான் ஊடுருவி தங்கண்ட வாட்டில் பிள்ளைகள் தாங்களாயே இயங்க துவங்கி விட்டுட்டோம். நீங்கள் இந்த பாடசாலையை இப்போ படிப்பு விட்டு எவ்வளோ ஆண்டுகள் வந்திருக்கும்? கடந்த 1972ஆம் ஆண்டு படிப்பு விட்டு ஐசிஎஸ்சி எடுத்தேன். இப்போ என்ன மிஸ் பண்ணுறீங்க? இந்த என்னத்தை இழந்திருக்கீங்க? எப்படி இந்த பாடசாலையை கடந்து போய் உங்களுக்கு என்ன நினைவு வருது? பாடசாலையில் பழைய நினைவு வருது. இப்போ பாடசாலையில் நாங்கள் முந்தி தொட்டி கட்டி கிணத்துலேருந்து தண்ணி அள்ளி அந்த தொட்டிக்க ஊற்றி வெப்பில் தண்ணி எடுத்துனாங்க. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வசதிக்கு மேலே வசதி. நாங்கள் ஸ்லிப்பர் இல்லாமல் பள்ளிக்கூடம் வந்துடுறாங்க. நாங்கள் சிலேட்டில் தான் படிச்சுனாங்க. சிலேட்டில் படிக்கிறவங்களுக்கு தான் சிலேட்டை உங்களுக்கு தெரியல. அந்த சிலேட்டு 4 பக்கமும் மட்டையை போட்டு வெளிக்கிறது. அது என்ன மெட்டீரியல் கலவையில் இல்லை. அதுக்கு நாங்கள் சில நேரம் பெஞ்சல் கொண்டுராட்டி அந்த உடைஞ்ச சிலேட்டில் எடுத்து எழுதுறோம். எல்லாம் பெஞ்சலாகி பாவிக்கிறோம். அவ்வளோ கஷ்டத்தில் இந்த ஏஞ்சி இருந்தது. ஆனால் ஒழுங்கு கடமை கண்டிக்கும் அதுகளில் எங்கிட்ட பண்ணாமல் ஒரு உத்வேகமான ஒரு நாடு, இந்த உத்வேகமான ஊர். மற்றது இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ்களை பிரகடனம் செய்யப்பட்டது. அங்கே வந்தால் வெள்ளன தமிழ் தலைவர்கள் எல்லாரும் செல்வநாயகம் மாமலிங்கத்தை உட்பட மேலகு பிரபாகரன் நாங்கள் கொண்டாடுற தலைவரும் உங்கள் கூட்டத்தில் இருந்தது நான் நேர பார்த்தேன். உமாமகேஸ்வரனை கண்டான், மாவை சேனாதராஜாவை கண்டேன். இவருக்கு தெரிஞ்சு வேறு புஜத்தை சொல்லுவார். அண்ணா அங்கேருந்து வந்திருக்கீங்க? இங்கே இருக்கிறீங்க. அப்போ இந்த நூற்றாண்டு விழாண்டோன்னா சந்தோஷப்பட்டிருப்பீங்களோ செய்ய போய் நம்மட்டோன்னு? எங்களுக்கு இல்லை சந்தோஷமா. அப்போ நீங்கள் படிக்க எப்படி எல்லாம் இங்கே குளப்படியில் செய்து திருதாளங்கள் செய்திருப்பீங்க? அப்போ ஓடியெல்லாம் ஒழிச்சிருங்களோ? குறைவு. அப்போ ஒழுங்காக தான் இருந்த நீங்கள். நீங்கள் வந்து அந்த கனடா நாட்டில் இருந்து அந்த ஒன்றியத்தை அமைச்சு எங்களுக்கு அந்த மேற்கு பக்கம் முதல்ல கட்டி தந்ததுக்கு அந்த கட்டத்தில் எப்படி பழைய மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள்.
நிச்சயமாக எல்லாரும் $500 போட்டு ஒத்துழைப்பு தந்தாங்க. அதே போல் இப்போ எங்கள்ட கட்டிடம் வந்து அறகுறையாக இருக்குது. அந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்வதற்கு எதிர்காலத்தில் உங்களோட எங்கெண்ட பழைய மாணவர்கள் இந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என எதிர்பார்க்கிறீர்களா? நிச்சயமாக அதற்கான படிமுறைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற போதும் ஆனால் எங்களுக்கு அரசாங்க சார்பில் இருந்து அதற்கான அனுமதிகள் கிடைக்காமல் இருக்கின்றது. அல்லது நாங்கள் அரசை ஒன்று கேட்கிறோம், அந்த கட்டிடத்தை உண்மையிலே நீங்கள் பூர்த்தி செய்து தரும்படி கேட்கிறோம். அதில் நீங்கள் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும். இல்லாட்டிக்கு கட்டிடம் முடிஞ்சு விழுந்துகிறார் தருவாயில் இருக்கு என்ன. அப்போ நிச்சயமாக பூர்த்தி செய்தால் தான் நல்லது. இல்லாட்டி அந்த கட்டிடம் தேவையற்ற மாறிவிடுது. லண்டன்லேருந்து வந்திருக்கணுமா இந்த நூற்றாண்டு விழாவுக்காக. இப்போ அவையிலும் பொங்கி கொண்டிருக்கணும். என்ன மாதிரி இங்கே வந்து பொங்க ஒரு சந்தோஷம் இருக்கா? பெரிய சந்தோஷம். என்ன நினைக்கிறீங்களா? இப்போ எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு என்னன்னு சொல்லுங்கள். பாடசாலை போனீங்களா? இப்போ வந்து போயில்லை. இப்போ வந்து எத்தனை நாள்? 2 கிழமை ஆயிடுது. அப்போ பொங்கல் இப்படி செய்யணும்ன்ற என்ன நினைச்சீங்க? அவங்களை அறிவித்தல் வந்தது அப்படி பொங்க போயினும் செய்ய போயினோம்ட்டு. அப்போ அவாடிச்சிட்டீங்களா ஒருத்தட்ட பானையை? சரி அண்ணா, அப்போ பொங்குங்க. இவ்வளவு கதைக்கிறீங்க. இங்க வாங்க சுந்தரண்ணே இங்க வாங்க, ஓடாதீங்க. இவர் ஒரு பழைய மாணவர், மற்ற நலன் விரும்பியும் ஆனா வெக்கம் கதைக்கிறதுக்கு. இங்க வாங்க சுந்தரண்ணே, நீங்க என்ன சொல்றீங்களோ பாடசாலை மாணவர்களுக்கு? இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டி போட்டு பொங்கி கொண்டிருக்கிறோம். யார் முதல் பானை ரக்குறன்னு சொல்லி. இதுக்கு ஒரு பெரிய போட்டி, ஆட்ட பானை முதல் பொங்கி அவிச்சு ரக்கினோம்னு சொல்லி. அவ்வளோதுக்கு எல்லாரும் வேறமா நிற்கணும் பொங்குறத முன்னிட்டு. வணக்கம். என்ன 100வது ஆண்டை முன்னிட்டு பொங்க வந்திருக்கீங்களா? இல்லாட்டி இந்த ரோட்டால போய்க்க பொங்கி நம்மட்டு பானி அவரி கொண்டு வந்தீங்களா? அப்படி இல்லை, என்னோட 3 பிள்ளைகளுக்கு படிக்கிறேன். ஓ, அம்மா 20 வருஷம் படிக்கிறாங்க. அப்போ அதுக்காண்டி அம்மாளாச்சி பொங்குவோமாண்டு பொங்கல் வந்திருக்கிறீங்க. உங்களோட பிள்ளை எத்தனை ஆண்டு மட்டும் இங்கே படிக்கவே? 10ஆம் ஆண்டு படிக்கிறான் மகன், 8ஆம் ஆண்டு மகன் படிக்கிறான். சரி சரி. பொங்கி அப்போ எத்தனை மாதிரி ரக்குறமே வந்துட்டோம்? இல்லை இல்லை, அழுகுறீங்க. என்னடா புகை அதிகமாக இருக்கிறதால அக்கா அழுகுறா, ஆனந்த கண்ணீர். 100 பானையிட்ட புகையட்டைகளை கொஞ்சம் அதிகமாக தானே வேலை. ஓ சரி அக்கா, பொங்குங்க. இப்போ பொங்கி கொண்டு இருக்கிறார். என்ன மாதிரி நீங்கள் எத்தனை ஆண்டு காலப்போதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க? 1989 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு 90ஆம் ஆண்டு விக்டோரியா படிச்சுட்டு 6ஆம் வகுப்பு. ஆனந்த கண்ணீர் போயிடுதோ? அடுத்தடுத்து நூற்றாண்டு விழாவை நாங்கள் பொங்குறோம். சந்தோஷ கண்ணீர். அப்போ உங்களோட பிள்ளைகள் இப்போ படிக்குதோ? மகன் படிக்கிற 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் படிக்கிறேன். 125 மார்க்ஸ் எடுத்து அப்படி டெஃபினெட்லி போயிட்டு. அப்போ நீங்கள் இப்போ பொங்குறீங்க? நான் படிக்க வழிக்கிறதுல மகன் படிக்க வரமாட்டே மனு சேர்த்து படிக்கிறது. எங்களோட பிரதேசத்தில் கண்களில் ஒரு காட் விக்டோரியாவில் எங்களோட பாடசாலை மையந்தான் மாதா. அதே மாதிரி சோதனையும் பண்ணாங்க. 2 கண்களில் சோதனையும் வந்து மையந்தான் மாதா. எங்களோட பிள்ளைகள் எதிர்காலமாக இங்கே படிக்கணும். இது நாட்டின் எதிர்கட்சி தலைவர் இங்கே படித்து வந்தவர்கள். நாட்டின் பிரபலியமான ஒரு சட்ட கோரிக்கையை இங்கே தான் எடுத்திருந்தாங்க. அந்த நினைவு மண்டபமும் இங்கே இருக்குது. ஓ, அது தெரியும். நன்றி அண்ணா இந்த தகவலை பகிர்ந்து கொண்டதுக்கு. வணக்கம். இந்த வழக்கம்பறை மண் என்பது அந்த காலத்தில் வந்து நீதிமன்றங்கள், கிராமிய நீதிமன்றங்கள் இயங்கிய மண்ணன்னு சொல்லப்படுகிறது. அதாவது வழக்கு உரைத்த மண், வழக்கு உரைத்தவர்கள் வழக்கப்பாடு. மற்ற இங்கே வழக்கல் விசாரிச்ச பிறகு சத்திய காடுன்னு அடுத்த அந்த விடயங்கள் அறிந்திருக்கின்றோம். அப்போது நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி வந்து, இந்த மண் வந்து ஆன்மீக ரீதியிலும் சரி அரசியல் ரீதியிலும் சரி பிரபலமான மண்ணாக பார்க்கப்படுகின்றது. இங்கே நடைபெற்ற, அதாவது பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்தியாலய மைதானத்தில் நடைபெற்ற ஒரு மாநாடு, அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானம், வட்டுக்கோட்டை தீர்மானம், அது பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம்.
அந்த தீர்மானம் யாழ் பண்ணாக வேண்டாம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டது. எனக்கு ஆண்டு எனக்கு சரியா சொல்ல முடியாது. அந்த காலத்தில் உண்மையாக நடந்தது. 73ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு நடக்கப்பட்டது. நாங்கள் அப்போ ஒரு வயதான ஆட்கள். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் கந்தையா மண்டபத்தில் அந்த மெயின் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்பொழுது தமிழ் தலைவர்களாக இருந்தவர்கள் அமெரிக்கத்தால் இந்த வட்டுக்கோட்டை இதுக்காக வேண்டி மேலே நாள் வந்து அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு நிற்கிறாங்க. அப்போ தமிழ் தலைவர்கள் இல்லாமல் இருந்த அப்போ கூட்டணி தான். இப்போ எல்லா தலைவர்கள் இருந்ததோட வேலுப்பிள்ளை பிரபாகரன், அந்த உமா மகேஸ்வரன், அந்த மாவை சேனாதிராயா உட்பட பிரபஞ்சங்கள் இருந்தார். அப்பொழுது அடித்து பேசப்பட்டது தமிழீழம் தான் முடிந்த முடிவண்டு. அங்கே சரியான தீர்மானம் அந்த நேரம் எடுத்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு பக்கமெல்லாம் காணாமல் இன்றைக்கு அந்த போராட்டங்களும் எல்லாம் சிதறி நாங்களே சிதறி இருக்கிறோம். அதாவது கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட மிகவும் தீர்க்கமான ஒரு முடிவாக வட்டுக்கோட்டை தீர்மானமாக இருக்கின்றது. தனி தமிழ்தான் ஒரு தமிழருக்குரிய ஒரு தீர்வண்டு அந்த அறிவிக்கப்பட்ட ஒரு மைதானமாக இந்த பாடசாலையின் மைதானம் கூட விளங்குகின்றது. இப்போது இந்த தேரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தேர்ன்னு சொல்லப்படுது. எப்படி சொல்லுங்கள்? இந்த தேர் எங்களுக்கு முந்தின காலத்திலே இந்த தேர் இருந்தது. இது இந்த கோயிலில் வரலாறு ஒரு இடையான ஒரு ஆட்டை மேய்ச்சி கொண்டு வந்து கலைச்சி போய் ஒரு மர இணல்ல இருந்தாராம். அப்பொழுது ஒரு மூதாட்டி வந்து கட்டியிருந்தார். அவர் தண்ணீர் ஆண்டு அவர் இந்த தண்ணிகளில் குடித்தார். அவங்க அந்த 2 கைமண்டையில் குடிக்கிறார். கொலைவாசி அவன் அப்படியே தண்ணியை குடிச்சிருக்கிறான். குடிக்க அவன் தலையில் 1000 கண் தெரிஞ்சான். இவர் பயந்துட்டார். அவர் பயந்தா போல அவர் ஓடிவிட்டார். ஓடின அப்புறம் சேர்ந்து அவர் தலையை பேர் பார்க்க சொல்லியிருந்தார். பேர் பார்த்த இடத்துல அந்த 1000 கண்ணையும் அவர் கண்டாப்புறாங்க. அவருக்கு கனவில் சொல்லியிருக்கிறார், எனக்கு இதில் ஒரு ஆலயம் ஒன்று அமைக்கப்பட சொல்லிட்டார். இந்த இது வந்தால் பன்னாட்டில் தான் அந்த இடையநாயம் வந்தவர் அந்த காலத்தில். இப்போ பன்னாட்டை பொறுத்தவரை பன்னாட்டிலாம் வீரமிக்க இளைஞர்கள்லாம் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை இந்த அயலூரவர்கள் தான் கிழங்கரணியில் ஒரு நக்கலாக பகுதியாக சொல்கிறேன். தமிழகராதியில் பார்த்தீங்கன்னா கிழங்கரணியில் முடுக்கானவன். உரும்புரையாரும் பண்ணாதாருன்னா இந்த கிழங்கரோட பட்டம் பெற்றிருக்கோம். யாழ் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும். தமிழகராதி என்கிற எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிழங்கன் என்றால் முடுக்கானவன். எங்கள்ட ஊரில் முடுக்கானவர்கள் இருக்கிறார். என்ன சத்தியம் தர்மம் சாந்தி அதுகளுக்கு இது ஒத்து போகக்கூடிய நீதி நேர்மை நியாயத்தோடு வாழ்ந்து கொண்டு இன்றைக்கும் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கும் இல்லாத தான் எங்கள்ட ஊரில் பழைய அந்த இந்திய ஆமி இலங்கை ஆமிகளோட பிரச்சனைக்கு எங்கள்ட ஊரில் சேதாரம் குறைவு. ஆனால் பிள்ளையான வழியில் எங்களோட தேட்டங்கள் இல்லை. சரியான தெத்தஞ்சித்தி தான் அதை நான் தேடிக்கொண்ட பொருள் பண்ண வகையில் எங்கள்ட ஊரில் அவ்வளவு சேதாரங்கள் இல்லைன்றது உங்களுக்கு தெரிய போகுது. ஆனால் இப்போவும் உங்களோட ஊரில் அந்த திண்ணை என்று சொல்லப்படுற இடங்கள் எல்லாம் இருக்குது, பார்க்கக்கூடிய இருக்கும் இருக்குது. எங்கிட்ட சங்கடம் படையிலாட்டி சொல்கிறாங்க. அது எங்கிட்ட பழைய காலத்தில் எல்லாரும் ஜீவகாரணியை நோக்கம் நாச்சார் படி எங்கிட்ட ஆக்கள் முந்தி இப்போ வெளிநாட்டுக்கு போன மாதிரி ஒரு காலத்தில் எல்லாரும் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போனவை. அவை அங்கே திரகடலோடையும் திரவியம் சொல்லி நியாயமான காசுகளை கொண்டாந்து இந்த பழைய வீடுகளை பார்த்தீங்கன்னா நாச்சாரம் போட்டு நடுவில் புத்தம் 4 பக்கம் அரையாளம் வீடுகளும் சேர்ந்தாங்க. இப்போ அதுகளெல்லாம் கணக்க மருவி வந்து இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்லாம் கன வீடுகள் புதுக்காமல் இது. அதனால் பழைய வீடுகள் அருந்தால் அதே போல் இந்த நாச்சாரம் வீட்டோட அவங்க வீட்டில் சங்கடம் படல கட்டாயம் இருக்கும். வந்து அடுத்தது தண்ணி மாடுகள் வந்து குடிக்கிறதுக்காக வேண்டி அந்த முன்னுக்கு ஒரு தொட்டி கட்டி விடுவோம். அதில் தண்ணி கிடப்பார்கள். மாடு கட்டி இதெல்லாம் முந்தி மாடுகள் எல்லாம் சங்கட வாட்டில் மேய்ச்சிட்டு வந்து அதில் தண்ணியை குடிச்சு விட்டு இதில் இப்போ இளையாம்பியடை பக்கத்தில் அந்த பாரம் வந்து இறக்கி வைக்கிறோம். சுமை தாங்கி இப்போவும் கிடக்கு. நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்னா முன்னாடி ஜீவகாரணியமாக முந்தி தலை சுமையாக தான் இப்போ தான் வாகனங்களும் இதுகளையும் தான் சாமான் கொடுக்குறோம். ஒரு சின்ன அலுவல் இருந்தாலும் மோட்டர் சைக்கிள்லாம் கட்டி கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அப்போ அந்த சுமைதாங்கி எல்லாம் இருந்தது ஒரு காலத்தில் எல்லா கனகர ஊரெல்லாம் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் மருவி சுமைதாங்கியே இடிக்கிற காலம் வந்துட்டு. சரி, இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்ன்ற ஒரு முக்கியமான இடம் வட்டுக்கோட்டை பிரகடனம் செய்யப்பட்ட இடத்துக்கு தான் போகிறோம். அதாவது அதன் வரலாறு இப்போ தெரிஞ்ச ஒரு ஐயாவோட கதைச்சு கொண்டு வரோம். பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா இதான அந்த பாடசாலை 1925ஆம் ஆண்டு இந்த பாடசாலை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கு 100வது ஆண்டு அதை காலடி வச்சிருக்குது. 100வது ஆண்டு அது முன்னிட்டு பார்த்திங்கன்னா இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் எங்கே நடத்தப்பட்டது என்று சொல்லி அதை கண்ட சாட்சி ஒரு அண்ணார் கூட்டிக்கொண்டே காட்டுறார். அது சம்மந்தமாக இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பண்ணவேல இருந்தது. இப்போ கட்டடங்கள்லாம் மாறி வந்துட்டு
அப்போ நெசவு செய்யக்கெல்லாம் நீங்கள் பார்த்துனீங்களோ? நான் நெசவு பாடம் தான் எடுத்து எஸ்எஸ்சி பாடத்தில் சி எடுத்தேன். மற்ற பக்கத்தில் பண்ண வேலை நடந்தேன். வேறு விரும்பின பாடம் எடுக்கலாம். விவசாயம், பண்ண வேலை, நெசவு இருந்தது. நான் யாரோட போகிறேன்டா முக்கியமான ஒரு சாட்சி, அதாவது வட்டுக்கோட்டை பிரகடனம் நடத்துகிறத கண்கொள்ளான் என்று பார்த்த ஒரு சாட்சியோட தான் போய்கொண்டோம். அந்த இடத்துக்கு தான் இப்போ போய்கொண்டிருக்கேன். அதை பெருமையாக அவர் சொல்லிடுறது மார்தட்டி சொல்கிறார். தான் முழு தமிழ் தலைவரையும் கண்ட ஒரு சாட்சியாக நான் இப்போ இருக்கிறேன்னு சொல்லி அவரோட அந்த இடத்துல நின்று இப்போ கதைக்கக்கூடியா இருக்குது. இப்படி தொடர்ந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்த பாடசாலை நூற்றாண்டு இப்போ சிறப்பிச்சு கொண்டிருக்கிறோம்ண்டு. இந்த மண்டபத்தில் அந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் எடுக்கப்பட்ட மண்டபம். அந்த தான் இந்த சாட்சி, அதாவது கண்ணால் பார்த்து பெருமிகதம் கொள்கிற அந்த ஐயா இப்போ எங்களை கூட்டிக்கிட்டே காட்டுறார். அப்போ உங்களுக்கு எத்தனை வயது இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் செய்யும் பொழுது? 54 ஆண்டு பிறந்தேன். 76 பேர் 54, 64, 74, 22 வயது. அப்போ நீங்கள் எதில் நின்று பார்த்த நீங்கள்? நான் இந்த பக்கத்தில் அந்த கரையால் நான் கூட்டத்துக்குள்ளே நாங்கள் சின்னாக்கள் வரையிலாது அந்த கரையால் நின்று பார்த்துனாங்க. பார்க்கக்கூடியமாக இருந்ததோ? அப்போ இதெல்லாம் இந்த கட்டமெல்லாம் இப்போ மாறிட்டுதோ? இப்போ கட்டணம் மாறிட்டுது அமைப்பு. அப்போ எத்தனை பேர் இருந்தாவேல் மேடையில்? கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே மேடையில் இருந்தாவேல். அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருந்தா உங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த தருணம்? நாங்கள் எல்லாமே சொல்லிப்பா இருந்தோடய அப்படி எங்களுக்கு ஒரு நாடு வர போகுது. வேலையில் அவங்க பெரியாக்கள் வேலையில் அவங்களுக்கு அதை தரப்போயிடும். நாங்கள் அதுக்கு உதவியாக இருக்க வேணும் சொல்லி ஒரு ஆனந்தப்பட்டம். இப்போ கடைசி நேரம் எல்லாம் உள்ளாந்து நிற்கிறோம். அப்போ இதில் பிரகடனம் நடந்து போட்டு இப்போ எங்கே அப்படி நடந்தது? பின்னாலே கொண்ட கூட்டம் வச்சா பின்னாலே வழி ஒன்று இருக்குது. அந்த வழியெல்லாம் கொண்ட கூட்டங்களை வச்சவன் என்னதுக்காக? இந்த இடம் காணாது அவ்வளவு மக்கள் வெள்ளம். பின்னால் வழி உங்களுக்கு தெரியணும். கார்னர் போகிறோம். இதில் இந்த வடக்கால் பக்கம் பின்னால் கோயிலுக்கு போகிற பாதையை அதில் வழியில் வச்சு. ஆனால் இதை முடிச்சு விட்டு வடக்கம்புரை முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு மோகன் நேரங்களில் தான் அதில் கூட்டம் கூடி சின்ன சின்ன நிகழ்ச்சி நடந்தால் பெரும் கடைசி கூட்டம் நடந்தது அங்கே பொன்னால வழியில். இதை பொலிசுக்காரத்தை அடாவடிகளை நடந்து அவர் அமெரிக்கத்துக்கு எல்லாம் போய் அவங்க காற்றுகளை திறந்து விட்டு அப்போ வேலையெல்லாம் போய் அமெரிக்க இங்கிலீஷில் சொன்னார். இங்கே நடக்கிற பிரச்சனை அத்தனைக்கு நீங்கள் நான் பொறுப்பட்ட போலீஸ்காரர் அப்பொழுது கொஞ்சம் சரியாக நடந்தவங்க. அப்போ அவங்க தங்கிட்ட வாகனங்கள் வந்து எல்லாரும் போட்டாங்க. 2 ஆட்களோட அந்த கூட்டம் நடந்தார். சரி என்ன இந்த மண்டபத்தில் எங்கள்கிட்ட எத்தனை உறவுகள் இருந்து கூடினீங்களான்னு சொல்லி மறக்காமல் யாரும் இதை பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பாடசாலையில் கட்டப்படுற ஒரு பிரம்மாண்ட கட்டுறதுக்கு எந்த ஒரு குறைபாடு இருக்குன்றதை இவையில் மனம் இருந்து சொல்ல. முன்ன தாங்கள் படிக்க கொட்டியில் இருந்து படித்தேன்றாலும் ஒரு மன திருப்தியோடு படித்தவையெல்லாம். ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய கட்டுறம் கட்டி அந்த கட்டுறத்தில் படிக்க முடியாமல் இருக்க அது எவ்வளோ ஒரு குறை என்று சொல்லி இந்த அந்நியாக்கள் சரியாக மனம் இறந்தி சொல்லக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு எங்களோட அறகுறையாக இருக்கிற கட்டிடத்துக்கு மேலே நின்று கொண்டு தான் எல்லாரும் கதைத்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டிடத்தை 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட கட்டிடம் எங்களுக்கு 2018 ஆரம்பித்து இன்று வரையும் இது பூர்த்தியாக்கப்படவில்லை. நாங்கள் பல கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தோம். ஆனால் இன்று கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். கல்வியாளர்களை வளர்க்க உத்தேசிக்கிறோம். உண்மையிலே படித்தவர்கள் இந்த அரசில் உள்ளார்கள் என்று சொல்லுகின்ற மார்பு தட்டுகின்ற அரசு கூடி எமது பாடசாலையை திரும்பி பார்க்கவில்லை. நாங்கள் பாடசாலையை கட்டி தரும்படி பூரணப்படுத்தி தரும்படி பல கோரிக்கைகளை எங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு பிரச்சார மீட்டிங்கில் கூட இந்த மோகனரங்கில் நடந்த பிரச்சார மீட்டிங்கில் கல்வி அமைச்சராக இருக்கின்ற இப்போது பிரதமராக இருக்கின்ற கருணி அமரசூரிய அவர்கள் இந்த பாடசாலை நூற்றாண்டு பழமையான பாடசாலை, இந்த பாடசாலைக்கு அரைகுறையான கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடத்தை நான் விரைவிலே முடித்து தருவேன் என்று கூறியிருந்தார். நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேடையிலே தண்ணி நின்று மழை காலம் என்றால் தண்ணி நிற்கிறது, நுழம்பு பெறுகிறது, நுழம்பு பெருகி பாசி பிடிக்கின்றது. பாசி பிடித்து இந்த கட்டிடத்தின் மேல் கூரை போடாமல் இந்த பிளேட் உண்மையிலே பழுதாக போகின்றது. பழுதாகி உக்கி விழக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றது. இந்த உக்கினால் அரசுக்கு நட்டம், மக்களுக்கு நட்டம். நாங்கள் ஒரு வகையிலே பணத்தை நிதியை புலம்பெயர் சொந்தங்களிடமும் எமது பழைய மாணவர்கள் நலம் விரும்பிகளிடம் இருந்து காசை சேமித்தோம். ஒரு குறுகிய அளவு காசு தான் எங்களால் சேமிக்க முடிந்தது. ஆனால் அரசு சொல்லுகிறது முழு காசையும் சேமித்த பின்புதான் நாங்கள் அனுமதியை தருவோம் என்று. நீங்கள் அனுமதியை தராவிட்டாலும் பரவாயில்லை, எதை தராவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்வதற்கு ஆவணம் செய்யுங்கள். அயலில் உள்ள பாடசாலைகள் கூரை போட்டு நல்ல வசதியாக இருக்கின்ற
மற்ற யாழ் மாவட்டத்தில் பிரபல்யமான பாடசாலைகளுக்கெல்லாம் நிதியை ஒதுக்கின்ற நீங்கள் கிராமப்புற பாடசாலையை வளர்க்க வேண்டும், வளர்ப்போம் என்ற உத்வேகத்தோடு வந்த நீங்கள் எங்கள் பாடசாலையை கண்டும் காணாமல் கரிசனை கொள்ளாமல் இருப்பது எமக்கெல்லாம் மனவேதனையை தருகின்றது. எங்கள் பாடசாலை இன்று 100 விழா பொங்கல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் உண்மையிலே இதே ஒரு அரசுக்கு விடுக்கின்ற செய்தியாகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டு அரசுக்காக இதை விடுத்துக் கொள்கின்றோம். இந்த பாடசாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாரிய குற்றச்சாட்டு வைக்கணும். தங்களால் இயன்ற காசை அவர்கள் திரட்டி வச்சிருக்கணும் பழைய மாணவர்கள் நலன்மிகளிடமிருந்து. அந்த வகையில் இந்த கட்டணத்துக்குரிய உரிமம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் முழு காசையும் சேர்த்துவிட்டு வழங்க கூறி இந்த இடத்தில் அவர்கள் கண்ணீருடன் நிற்கின்றார்கள். தங்களது வருங்கால சந்ததிகள் என்னத்தை எதிர்நோக்க போகிறார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்ணீருடன் அந்த பழைய மாணவர்கள் சொல்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்தீங்க பள்ளிக்க கால பகுதிகளில் போய் சொல்லுங்க. இவர் பள்ளிக்கூடம் படிக்கையாம் வேலி வாஞ்சலாம் ஓடினவராம். அவரே இப்போ சொல்லி கொண்டு வர்றார். வீடியோ கிடைக்க சொல்கிறார். இல்லை என்னென்னா இந்த பாடசாலையில் ஒரு வரலாற்று சாதனை செய்த ஒரு அம்மாவை தான் நம்ம நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அம்மா, நீங்கள் என்னெல்லாம் செய்த நீங்கள் இந்த பாடசாலையில்? நாடுடைய சிவனே போற்றி, இதெல்லாம் உழவணுமோ இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்மாளாட்சிங்க பாதங்களை வணங்கி நான் இந்திய ஐயா பாதல் பாடசாலையில் இருந்து ஓயல் வரையும் படித்து திறமாக பாஸ் பண்ணி விளையாட்டுத் துறைகளில் முன்னேற்றம், கல்வித்துறையில் முன்னேற்றம், நாடகங்கள் பல நடித்து டான்ஸுகள் பல ஆடி பாடல்கள் பாடி பெருமையாக வாழ்ந்த நான் இன்றைக்கும் பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 5 பேரின் செல்வங்களை பெற்று அவையிடம் பெரிய அறிஞர்கள். இந்த பெரியவர் பேங்கில் மேனேஜராக இருக்கிறார். மற்றவன் இந்த அப்பன் குமரன் காட்பெயர் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ற மூத்த மகள் சகல கலைகளும் கற்று என் அம்மா அவள் அகாடமி கோர்ஸ் படித்தாள், கேஸ்டர்கள் எல்லாம் படித்தாள், தையல் கல்வியெல்லாம் படித்து நல்ல வடிவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ற 3வது மகளும் நல்ல நிலைமையாக இருக்கிறான். 4வது மகள் என்ற செல்வம் விவசாயம் படித்தவள். அவளுக்கு வாழ்க்கை கிடைச்சி போய் இன்றைக்கு வாழ்க்கையை இழந்து இருக்கிறாள். இந்த பள்ளிக்கூடத்தின் பெருமை என்னால் எவ்வளவுன்னு சொல்ல முடியாதையா. நாங்கள் பாடிய பாட்டு பாடுவோமே பள்ளு பாடுவோமே பண்ணாகம் இழந்தான் பாடசாலை புகழை பாடுவோம் ஆடுவோமே. இலங்கை மணி திருநாடங்களின் நாடு, இலங்கை மணி திருநாடங்களின் நாடு, எல்லோரும் பார்வுகளும் தமிழ்நாடு. இந்த செல்வம் இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் பல துறையிலையும் பல கல்வியிலையும் பல ஈழேற்றத்திலையும் இருந்திருக்கிறார்கள். எங்கே அமிர்தலிங்க மாமா அவர் தான் எங்கள் அடிக்கல். அவர் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவருக்கு நான் ஒரு தொண்டனாய் திரிந்து எலெக்ஷனுக்கு எல்லாம் கேம்பஸ் பண்ணினேன். இன்று மாமாவை எங்களால் மறக்க முடியாது. அவர் தான் என்ற வாழ்க்கைக்கு துணியாயுண்டு இந்த திருமணத்தை ஒப்பேற்றி தந்தவர். இந்த செல்வம் அவர் இன்றைக்கு இங்கே இல்லை இருந்தாலும் அவற்றை செயல்பாடுகள் ஆசைகள் இங்கே இருந்து பாராளுமன்றம் வழியாக ஒழித்து கொண்டிருக்குது. அதுதான் நாங்கள் பெற்ற முதல் செல்வம். எங்களோட ஊரிலே எத்தனையோ பிள்ளைகள் டாக்டராக இருக்கணும், என்ஜினியராக இருக்கணும், ஆசிரியர்களாக இருக்கணும், கல்வித்துறையிலே பல ஈடேற்றங்களை கொண்டிருக்கிறார்கள். இதில் பல பல துறைகளில் இருக்கிறார்கள். இன்றைய அப்பா எனக்கும் ஒரு ஆசிரியர் தொழில் கிடைச்சது. அது என் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடிக்க இல்லை. நான் செல்ல பிள்ளை வீட்டில் இருக்க வேணும்னு சொல்லி என்னை தடுத்து விட்டார்கள். இன்றைக்கு நான் நல்ல நிலைமையாக இருக்கிறேன். என் பிள்ளைகளை எல்லாம் என்னை ஏஞ்சி எடுத்து வச்சிருக்கிறார்கள். நான் இவ்வளவு சொன்னதே பெரிய காரியம். இன்று ஐயா இன்று அப்பனே எனக்கு மனம் கவலையால் வேகுது. அப்ப அம்மா நீங்கள் என்னென்ன அப்ப குளப்படியில் செய்த நீங்கள் பள்ளிக்கூடம் படிக்க குளப்படி நியாயத்துக்கு எதிர்த்து கொண்டு நிற்பேன். என்ன நியாயம்? யாரும் பிள்ளை செய்தால் விட மாட்டேன். போய் நீங்க மாங்காய் எல்லாம் திருடி சாப்பிட நீங்க எல்லாம் கொண்டு வந்து மாங்காய் சாப்பிடுறீங்க. போய் சொல்லாதீங்க.
உண்மையா மாங்காய் பிடிச்சா அது எனக்கு வேற என்ன எல்லாம் செய்திருப்பீங்க குளப்படிகள்? நான் அப்போ பிடியில் லீடராக இருந்தேன் நான் பள்ளிக்கூடத்தில். அப்போ என்ன கூட்டிக் கொண்டு போய் விட்டு சில முதல்ல அமலம் எடுத்து போட்டான். நான் 4 முறை முதல்ல அமலம் எடுத்து கொடுத்தேன் நான். அப்போ ஆறுநகர் பொடிக்கன் வந்தான். ஒரு கல்யாணம் கட்டின வழியே நீங்கள் உணர்ந்து வச்சுக்கிட்டேன். நான் தான் கட்டின கொடியை கலாட்டி எறிஞ்சு விட்டு கலாச்சி கொண்டு மூளை ஆஸ்பத்திரியாக மட்டும் போனேன். அப்படி ஒரு நியாயத்துக்கு அடிமணிக்கா என்ன அதுதான் என்ன அவர் வீர பெண்மணி. பள்ளிக்கூடத்தில் படித்த புள்ளியால கேள் ஐயா. இந்த அம்மாதாச்சி இந்த வாசலில் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்க நான் தான் இந்த அதிபருக்கு சொல்லிக் கொடுப்பவன். இன்றைக்கும் ஒரு பிள்ளை ஒன்று இருக்கிறான் பட்டுக்கோட்டையில் ஓடி வந்து என் காலில் விழுந்து கும்பிடுவேன். என் அக்கா நீங்கள் சொல்லி தந்த பாடம் தான் என் நெஞ்சில் நிலைச்சி இருக்குது. என்னென்று வியாபாரம் படிக்கிறேன்னு தெரியாமல் இருந்த நானே என்னை படிக்க வச்சேன். உங்களுக்கு 12 இப்போ வந்தாலும் வருவேன். அப்படியே என் அப்போ நான் பல சாதனை செய்து நான் பெருமையாயும் வாழ்ந்த நான் இன்றைக்கும் பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். இவர் என்ற சொந்த அத்தான் மச்சான் சின்ன பிள்ளை மச்சான் அவங்க எல்லாருமே என்ன பெருமையாகத்தான் வச்சிருக்கேன். ரெண்டாச்சு நான் இப்படியே இருந்து நடந்து சாவணும் மட்டும் தான் இவளோட இப்போ பிரார்த்தனை. சார் நீங்கள் 100 ஆண்டு நல்லா வாழ வேணும். உங்கள்கிட்ட இந்த இந்த பிள்ளைகளுக்கு வருங்காலருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்கள்? இந்த பிள்ளைகள் எல்லாம் நட்புள்ளவர்களாயும் நல்லவர்களாயும் வல்லவர்களாயும் வாழ வேணும். சரியா உங்களோட ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளுக்கு வாரிச்சு காட்டுறது. கல்வியா செல்வமா வீரமா அன்னைய தந்தையா செய்வமா கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் வீவாகுமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை வீருமா படித்தவன் படைத்தவன் யாராகிலும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா கல்வியா செல்வமா வீரமா 3 தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா காலம் முற்றும் தமிழ் வளர்க்கின்றலை வேண்டுமா தோன்றும் படை நடுங்கும் பலம் வேண்டுமா இவை 3ம் துணை இருக்கும் நலம் வேண்டுமா இவை 3ம் துணை இருக்கும் நலம் வேண்டுமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா ஐயா எங்களையும் பஞ்ச வாண்டவர் என்று சொல்லுவார். என்ற 2 பிள்ளைகளின் தம்பியவங்களை ராம லட்சுமணன் என்று சொல்லுவார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமாக வர்ணிச்சு அவர்களை நல்லவராயும் நல்லவராயும் வளர்த்து சத்தியமே லட்சியமாய் கொள்ளட தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே நீ அத்தனையும் தாண்டி காலை முன்பு இட அவற்று கஞ்சாமல் கடமையிலே கண்வையடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா உள்ளனரி கூட்டம் வந்து குறுத்திடும் நல்லவர்க்கு தொல்லை வந்து மடக்கிடும் நீ எல்லளவும் பயங்கொண்டு
மயங்காதிட அவற்றை மனுலகுக்கு அனுப்பி வைக்க தயங்காரிடம் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா சில்லடா சில்லடா. இந்த செல்வங்களை நான் வளர்த்து விட்டு விட்டேன். அப்போ எல்லோரும் நல்லவையாக இருக்கிறார்கள். எனக்கு அந்த ஒரு பெருமையை தந்ததே நான் செய்த பூர்வ புண்ணியம் என்று இன்றைக்கு முடிக்க போறேன். அம்மாக்கு எத்தனை வயது? எனக்கு 77 வயசு. சரி அம்மா, நன்றி. இப்போ தாங்கள் பொங்கின பொங்கல்கள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் அனைவரும் வந்து இந்த இடத்துல படைக்க வலுக்கட்டினா பாருங்க. ஒரே மேசையில் போடப்பட்டு முழு படையல்களையும் ஒன்றாக அப்படி அனைவருக்கும் கொடுக்க போயினோம் பகிர்ந்தொன்று. இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அனைவருக்கும் பொங்கல் வழங்குவதற்காக வரிசையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பொங்கல்கள் அனைத்தும் பாருங்க ஒரு வரிசையில் அடுக்கப்பட்டிருக்குது. அந்த பொங்கல் பானைக்காரர்களும் அந்த இடத்துல பொங்கல் பானையோடு அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள், காணக்கூடியதாக இருக்குது.